வேட்டு வைக்கிறதுக்கு பேரு ராஜதந்திரம் இல்லப்பா, பச்சை துரோகம். காலையில விழுந்தப்ப ஒரு முகம், நாற்காலியில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஒரு முகம். எடப்பாடி பழனிசாமியோட இந்த முகத்தை பத்தி தான் இந்த ஷார்ட் வீடியோல பார்க்க போறோம். மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கல்கி கோபிநாத். இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு துரோக வரலாறு. ஒருத்தனை ஏணியில ஏத்தி விடுற, அந்த மேல போனவன் அந்த ஏணி எட்டி வளர்ப்பான் பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ரகம் தான் நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி. அம்மா ஜெயலலிதா அவர்கள் உயிரோட இருந்த வரைக்கும் ஓரமாவே நின்றவரு சசிகலா அம்மையோட கால்கள்ல விழுந்து தவழ்ந்து போய் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்தாரு. ஆனா உட்கார்ந்த அடுத்த கொஞ்ச நாள்ல நீ யாரு நான் யாருன்னு கேட்டாரு. அங்க ஆரம்பிச்சுதான் இவருடைய பதவி வெறி ஆட்டம். முதல்ல ஓபிஎஸ் கூட சேர்ந்து சசிகலாவை வெட்டினாரு. அப்புறம் ஓபிஎஸ் ஓரம் கட்டி ஒற்றை தலைமைன்னு சீன் போட்டாரு. ஆனா எப்ப ஒரு சாமானிய அதிமுக தொண்டர்கிட்ட கேட்டு பாருங்க, அதிமுக கட்சி ஆபீஸ்ல கதவை உடைச்சப்ப அந்த தொண்டரோட மனசு எந்த அளவுக்கு புண்பட்டிருக்கும். பதவியை கொடுத்தவனுக்கே நாமம் போடுறதா ஒய்பிஎஸோட உலக மகா சாதனை. இதையெல்லாம் விட பெரிய துரோகத்தை நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருக்கிறாரு. அது என்னன்னு தெரியுமா? அதிமுக தொண்டர்களை யோசிச்சு பாருங்க. எம்ஜிஆர் அவர்களுக்காக ரசிகர்களை உருவாக்கின கட்சி, அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் வளர்க்கப்பட்ட கட்சி, இன்னைக்கு டெல்லிக்கு அடமானம் வைக்கப்பட்டு துரோகத்தால தத்தளிச்சிட்டு இருக்கு. இதையெல்லாம் பார்க்கறதுக்கு அவங்க ரத்தம் சிந்தி கட்சியை பலப்படுத்துறாங்க. அன்னைக்கு சசிகலாட்ட காலில் விழுந்து பதவி வாங்கும் போது சரி, அன்னைக்கு சசிகலாட்ட காலில் விழுந்து பதவி வாங்கின போது எடப்பாடி பழனிசாமி அவரோட ரகசிய டீமை வச்சு அடுத்து சசிகலாவை எப்படி காலி பண்ணான்னு ஸ்கெட்ச் போட்டிருந்தாரு. பதவி வரும்போது பணிவு வரணும்னு சொல்லுவாங்க. ஆனா இவருக்கு பதவி வந்தோடனே துரோகம் தான் வந்தது. தூக்கி விட்டவனுக்கு குளிப்பறிக்கிற இந்த குணத்துக்கு பேரு ராஜதந்திரமா? இல்லைங்க, இது ஒரு அரசியல் மனோவியாதி. மக்களை சொந்த கட்சிக்கு சொந்த கட்சி தொண்டனுக்கு துரோகம் பண்றவன் இந்த தேர்தலை ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இதை அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.